quarter final 5 overs match யாரெல்லாம் விளையாட போறாங்க அப்படின்னா இன்னைக்கு நாள்ல நாங்க பார்த்து வியந்த 2 அணிகள் கணேஷ் ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப் வெர்சஸ் மெட்ராஸ் 11 கான போட்டியாக இருக்க போகிறது. ஓகே ஆரம்பிக்கலாம். பாய்ஸ் இங்க இருக்க கொஞ்சம் அப்படியே அமைதியாக நல்லா இருக்கும். 2-3 மேட்சஸ் தான் இருக்குது. ஓகே ஹல்க்கு ரெடியா இருக்கீங்களா? இந்த ஒரு 3 மேட்ச் டைட்டா வெயிட்டா பண்ணிடலாமா? So welcome to Selva Trophy 2026 quarter final. The match between Madras 11 and Ganesh Friends. A golden ball gone up. There's a big chance. One hand catch fumbles it away and அருமையான ஒரு டேக்கராக மாறி இருக்கு. -5 பிக் விக்கெட், golden wicket for team Madras 11. big wicket and big moment for team Madras 11. What do you say Johnny? எப்படி நீங்க முதல் பாலே ஒரு மாதிரி அமர்க்கலமா ஆரம்பிச்சிருக்காங்க bowling side. What are you thinking about this? ஆக்சுவலா நல்லா விளையாடிருந்தாரு ஃபர்ஸ்ட் மேட்ச். இது வந்து ஒரு பெரிய டிசப்பாயிண்டா இருக்கும் அவருக்கு. அதுவும் டீமுக்கு ரொம்ப இப்போ கோல்டன் பால் கான்செப்ட் இருக்கு. அது பிரஷர்ன்றீங்களா? கண்டிப்பா பிரஷர்ன்றீங்க. விக்கெட் விட்டுட்டாங்கன்னா அது பிரஷர் தான். 6 அடிச்சாங்கன்னா பிரஷர், ஆப்போனன்ட்க்கு பிரஷர். ஓகே. ஸோ கோல்டன் பால்ல இருக்கிற டபுள் சைடு எட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இருமுனை கத்தின்னு. இருமுனை கத்தி கரெக்ட். அது யார் சொல்லுவா? அது அடிக்கடி பத்ரிநாத் சொல்லுவார். கரெக்டா? ஆமா. ஓகே, நம்ம கூட சொல்லலாம். இருமுனை கத்தி. கண்ணாவுக்கு ஏதாவது, சாரி இது ஹல்க்குக்கு ஏதாவது சொல்லுங்க. அவர் எதாவது எதிர்பார்க்கிறாரு. அவரு உலகமாக சுத்தி சின்ன வயசுல எப்படி இருந்தாரு அவரு? ஆக்சுவலி இப்போ அப்படியே கொஞ்சம் ஹைட்டு கம்மியா ரொம்ப பத்திக்கின்னு இருப்பாரு. அப்போ ஆக்சுவலி நாங்க இதெல்லாம் எதிர்பார்க்கல. அவரு கேரக்டர் வைஸ்ல கிரிக்கெட் அந்த மாதிரி தான் நான் கேட்கறேன். இவங்க தப்பாவே புரிஞ்சிடும், அவ்வளவுதான் தப்பாவே புரிஞ்சிருப்பா. நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஓகே, you better at least பாடி ஷேமிங் பண்ணாதீங்க. only cricket, not body shaming. ஓகே, மைக் வச்சிருங்க கீழ. பேட்ஸ்மேன் பேரு. So thank you both guys. 12th man நீங்க ப்ரொவைட் பண்ணுங்க. bro 12th man என்ன bro? உங்களோட 12th man ப்ரொவைட் பண்ணீங்களா? அருள் இருக்காங்களா? என்ன bro? First hand from the bat already -5ல, அப்படினால வந்து இன்னும் -4ல தான் இருக்கு. ஓகே, டீம் guys ஆல்ரெடி நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம், -5 சொல்லியிருக்கோம். கொஞ்சம் சீக்கிரமா ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா ஆப்போனன்ட் கேப்டன் சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் அதையும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம். கணேஷ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நைஸ் பவுல். ஸோ ரன் ஓவர் த்ரோ மூலியமாக கேட்சுக்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. அருமையான டேக்கன் ரகு. அவரே வந்து ரெஸ்பான்ஸ் எடுத்துனாரு. அவரே முன்னாடி வந்து லீட் இன் ஃப்ரண்ட் பண்ணி கேட்ச் எடுத்தாரு. 3 பேர் பின்னாடி இருந்தாலும் நானே எடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்ச் எடுத்துருக்காங்க. அனதர் விக்கெட். சந்தோஷோட போலிங் நீங்க நிறைய கூட விளையாடி இருக்கீங்க. சந்தோஷ் வந்து கேரக்டர் வைஸ் தான் வந்து இந்த போலிங்லாம் எப்படி திங்கிங் பண்ணி விளையாடுவார்? உங்களுக்கு உங்களோட அனுபவம் அவர் கூட எப்படி ஜாண்டி? லாஸ்டா விளையாடும் போது எனக்கு விக்கெட் எடுத்துட்டாரு அவரு. அதாவது நல்ல கோபமா இருக்கீங்களா? இல்ல
ஓகே விக்கெட் இந்த மேட்ச் விக்கெட் அவர் அடுத்த மேட்ச் அடிக்கிறது அதெல்லாம் சகஜம். ஓகே யார் நீங்க அவங்களும் ஆப்போனண்டா விளையாடி எனக்கு ஆப்போனண்டா விளையாடி என்ன விக்கெட் எடுத்துறாரு. இது பாடியில் நான் நல்லா விளையாடிட்டு இருந்தேன் வேற லாஸ்ட் 2 டோர்னமெண்ட் பெஸ்ட் பேட்ஸ்மேன் வாங்கினேன். ஓகே அந்த 3வது மேட்ச் என்ன விக்கெட் எடுத்துறாரு அவரு. அவர் வருஷம் இருக்கா உங்களுக்கு? ஸ்லோயர்ஸ் இல்லை அவர் ரொம்ப காமான ஒரு பர்சன் அவரு. ஓகே என் விக்கெட் செலிப்ரேட் கூட பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அவரு. இதெல்லாம் ஒரு விக்கெட்டா? அது 2 விதமா ஒரு விக்கெட்டா 2 விதமா எடுத்துக்கலாம். So நல்ல ஒரு strike into the gap. Yes, 4 important runs for team Ganesh friends. So end of first overs, good numbers on the board for team Madras. 6 loss of 2. நம்பர்ஸ் 6க்கு 2 -5 கடைசியா சொல்றோம். டோன்ட் வரி, விட்டுருங்க. வர டோட்டல்ல இருந்து -5 பண்ணிக்கோங்க. சாக்காவாதீங்க, சாக்கா குறைங்க. என்ன ப்ரோ உனக்கு என்ன ப்ரோ பிரச்சனை? என்ன ப்ரோ அதுக்கு கன்ஃபியூஸ் வருது. ஃபினிஷ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. எல்லாருமே படித்த பிள்ளைங்க தான், புரிஞ்சுப்பாங்க. ப்ரோ ஒரு அளவு தான் ப்ரோ. ஸ்ட்ரைக் மாறி பிளேயர்ஸோட நம்பர்ஸ் மாறுது. ஃபினிஷ் கடைசியா ஃபினிஷ் பண்ணுங்க. கொல்லு தண்ணி காலி ஆயிடும் கொல்லு இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஓவர் நம்பர் 2 அருள். 6 ரன் போர்டில் வந்திருக்கு. அதுல இருந்து -5 அப்ளிகபிள். ஸோ அதனால வந்து 1 ரன் தான் இப்போதைக்கு வந்து ஸ்கோர்ல கவுண்டடா வருது. ஓகேங்களா? ஃபைனலா எவ்வளோ ரன் வந்திருக்கு அப்படின்றத இன்ஃபார்ம் பண்றோம். யாரும் குழப்ப வேண்டாம். முக்கியமா சிம்பிள். மெட்ராஸ் லெவன்ஸ் லாஸ்ட் இயர் 4th இயர் டோர்னமெண்ட்டோட வின்னர்ஸ் இவங்க. பாலோட பவுன்சஸ் ரொம்ப லோவா போகுது. இந்த விக்கெட் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் ஜாண்டி. எப்படி இருக்கும் விக்கெட் விளையாடுறதுக்கு? ஆக்சுவலா ஃப்ரண்ட்ல போற எல்லா பாலுமே நல்லா ரைஸ் ஆகும். உங்களோட ஃபேன்ஸ் வந்து ரைஸ் ஆகும்னு சொன்னோடனே சன்ரைஸான்னு கேட்குறாங்க. இல்லை பீஃப் ரைஸான்னு ஒருத்தர், அதை கேட்டிங்களா? நான் ரைட் சைடில் கேட்கல, லெஃப்டில் மட்டும் தான் கேட்டேன். நேற்று ஒருத்தர் அண்ட்ரமில் போட்டார், ஒரு பால் 5 அடின்ற போது அண்ட்ரமில் போட்டு தான் வின் பண்ணாங்க. நிக்கி தானே? நிக்கி. அந்த மாதிரி பிச்சு எப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த கலர் பெயிண்ட் ஏன் நம்ம சூஸ் பண்ணோம் இந்த டோர்னமெண்ட்டுக்கு? ப்ளூ கலரு எல்லாமே லைவ் யாருன்னா பார்த்துருப்பாங்க, எதுனா வேற என்ன கிரவுண்டில், அதனால மேபி. லவ்லி பால், வெல் பவுல் அருள். ரொம்ப பர்ஃபெக்டான ஆக்ஷன், ரொம்ப கஷ்டமான வர மாதிரி, ரொம்ப ஈஸியான ஒரு ஆக்ஷன். அருமையாக பவுலிங் போடுறாரு சார். அதே போல் பேட்டிங்கும் நல்ல ஸ்கில். அருளை பற்றி நிறைய பேசலாம், ஏன்னா அவருமே ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் ஆஃப் சென்னை கிரிக்கெட் தான். இங்கே டோர்னமெண்ட் நடந்தாலே இங்கே வந்துடுவார் எதுனா ஒரு டீமுக்கு, அவங்க இவரை கண்டிப்பாக கூப்பிட்டுருவாங்க. ப்ரோ gone up, ஒரு சான்ஸ் இருக்கு கார்டன் போலுக்கு. எஸ், ஈஸி டேக்கன். அதே போல் கேச்சஸும் நல்லா அருமையாக எடுக்கிறாங்க. 1-2 டிராப்ஸ்லாம் பார்த்தோம், பட் இந்த அட்டம்ப்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அதே போல் சந்தோ போன மேட்ச்ல ஒரு கேட்ச் ஒன்று எடுத்திருந்தாரு, அதுவுமே நல்ல ஒரு ரன்னிங் கேட்ச். காட்டன் போல்டு அது ஓடி போய் பிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தாங்க. போலிங் போட்டு ஆமாம் எடுக்கிறது கஷ்டம். அதுவும் ஹைட்டாக வந்ததுன்னா அது ஒரு சுற்றினாங்கன்னா அது தலையை சுற்றிடும். ஓகே, அதனால அதை கரெக்டாக எடுக்கிறாங்கன்னா லாஸ்ட் ஒரு திறமை வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. லாஸ்ட் 3 இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து திவா உள்ள வராரு. ஸோ திவா ஸோ போலிங்கில் லெஃப்ட், பேட்டிங்கில் லெஃப்ட் மாதிரி தான் தெரியுது. ஒரு அபிஷேக் சர்மா அந்த மாதிரி இருக்குங்க அவரை பார்க்கறதுக்கு. நல்லா கலராக இருக்காரு. ஆமாம், ஆனால் அபிஷேக் சர்மா கொஞ்சம் ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் ஃபார்மில் இல்லை. ஒயிட் சிக்னல். ஆனால் அவர் கொஞ்சம் கேர்லி ஆறாக இருக்காரு. அபிஷேக் அவர் அப்படி இருக்க மாட்டார். சுப்மன் கில் தாங்க பயங்கரமாக ஃபேராக பார்த்துருந்தாங்க, பிரின்ஸ் இருந்தாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரலும் அபிஷேக் சர்மா தான். ஆமாம்,
ஆனால் எனக்கு வந்து கேஎல் ராகுல் தானே பிடிக்கும். ஸ்விங்ஸ், ஒரு குவிக் ஸ்விங், லெஃப்ட் வெர்சஸ் லெஃப்ட், செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அருளா இல்லை வந்து திவாவா. ஸோ பவுலிங்கில் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்காங்க. பேட்டிங் எப்படின்னு பார்க்கணும். பேட்டிங்கும் அதே மாதிரி தான், 2 நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் ஃபேஸ் ஆஃப் பண்ணுறாங்க. 2 பேருமே ஒரு நல்ல பிளேயருங்க. ஸோ அருமையான ஒரு ஷாட் நேரில் இந்த கான்டெஸ்ட்ல திவா டீமுக்கு தேவையான ஒரு மேக்ஸிமம் ஒரு ஸ்பாட்ல விழுந்தது, கரெக்டாக பிக் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் 2 எண்ட் செகண்ட் ஓவர்ஸ், 2 overs 15 ரன்ஸ் வந்திருக்கு, 3 விக்கெட். இந்த 15லேருந்து 5 கழிச்சிங்க. அப்பப்போ ஞாபகப்படுத்தின வந்து சொல்லினே இருப்பாங்க. ஆனால் 5 ரன், அந்த 5 ரன் இப்போ இந்த 5 ரன் மேட்டர் எப்படி தெரியுமா, இந்த பஸ்ல ஏற்ற சில்லறைக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் கொடுக்கும். எப்போ அந்த 5 ரன் கழிப்பீங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. கடைசியில் கழிச்சிடுவோம், கவலைப்பாதீங்க, பஸ்லேருந்து இறங்கும்போது உங்களுக்கு அந்த 5 ரன் கழிச்சு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நேற்று வந்து அந்த -5 உள்ளே போகிறப்போ மைனஸ் பண்ணோம்ல. ஆமாம், அதான் இவ்வளோ ரன் அடிச்சிட்டாங்களே, நீங்கள் லாஸ்ட் ஒரு 9 ரன் அடிக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் அப்படிதான், அந்த கேள்வியெல்லாம் வரும். அதெல்லாம் நம்ம பதில் சொல்லி தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் ஆகணும். எனக்கு தனியாக கால் வருது, என்னப்பா இந்த மாதிரி தானே. ஹலோ ஸ்கோர் வந்து 15. ஹலோ சவுண்ட் கம்மியாயிடுச்சுடா, அது பேஸ் அதிகமாக இருந்துடா ஒரு மாதிரி. ஹலோ எனக்கு கொஞ்சம் சவுண்ட் ஹலோ ஓகே போதும், இந்த சவுண்டை வச்சு முடிச்சுக்கலாம். ஸோ சந்தோஷோட வேகம், சந்தோஷ் வந்து ஒரு ஐடியா போலரும் கூட, நல்ல ஃபேஸ் இருக்கும், கட்டர்ஸும் இருக்கும், நல்ல வேரியேஷன் போலருங்க அவரு. ஒருத்தர் கேட்டாருங்க, ஏங்க இவ்வளோ வேகமாக போகிறாருங்க, ஒரு இவ்வளோ ஷார்ட் ரன் அப்பில் எப்படிங்க பாசிபிள் அப்படின்னு கேட்டார். அருமையான டெலிவரி. பேடர் வந்து அவருக்குமே தெரிஞ்சிருக்கு, எஜ்ஜுபடி கேட்ச் போயிருக்கு. இப்போ பவுலருக்கு அந்த அவேர்னஸ் இல்லை பாருங்க, கவனிக்கல. ஏன்னா பவுலிங் போட்டு கீழே குனிஞ்சிருந்தார். பட் கீப்பர் வந்து கரெக்டாக கேட்ச் பிடிச்சிருக்காரு ரகு. விக்கெட் நம்பர் 4 டீம் மெட்ராஸ் 11க்கு 4வது முக்கியமான விக்கெட். ஸோ அடுத்து விளையாடக்கூடிய டீம் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ். இந்த மேட்ச் வின் பண்ணுற டீம் வந்து டிடிஎஸ் கூட விளையாட போகிறாங்க. ஸோ டீம் வந்து ரெடியாக இருக்க மாதிரி கேட்டுக்கிறோம். ப்ரோ இங்கே படுத்துட்டுலாம் இருக்கீங்க, பால் ஒரு இடத்துல இப்படி படுத்துட்டு இருக்கலாமா? யார் அது ப்ரோ? கொஞ்சம் உள்ளே போயிடுங்க ப்ரோ, உக்காரவே கூட நின்று ஜாலியாக பார்த்துட்டு இருக்கீங்களே, எழுந்துருங்க ப்ரோ கொஞ்சம், இல்லைன்னா இந்த ஆப் சைடு உள்ளே வந்துருங்க, நல்லா இருக்கும். ஆக்சுவலி இந்த மாதிரி வந்து ஜிம்பாப்வேல இருக்கிற கிரவுண்டில் தான் படுத்துங்களாம் மேட்ச் பார்ப்பாங்க, தெரியுமா ஜானி உங்களுக்கு? ஆமாம் நான் பார்த்துருக்கேன் நான். ஓகே அண்டர்ஸ்டாண்ட். ஸோ 1-2 மாத்துறாங்க. கிளவரான ஒரு ஃபீல்டிங் ஒர்க், இது பர்ஃபெக்டான ஒர்க். ஸோ இந்த த்ரோ வந்து விராட் கோலி ஒரு முறை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போங்க அகைன்ஸ்ட் நியூசிலாந்து நினைக்கிறேன். ஸோ தரமான ஒரு த்ரோ கலெக்ட் பண்ணி டொம்முன்னு அடிப்பார். ஒரு இன்ச் 2-3 இன்ச்சஸில் வந்து விக்கெட் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு விக்கெட் இது. ஸோ முன்ரோவோட விக்கெட் கிடைக்கும் அந்த த்ரோவில். சூப்பர் த்ரோ. ஸோ இந்த விக்கெட்டை வந்து சந்தோஷோட பேரில் தான் எழுதணும். ஸோ ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டுருக்காங்க. யாரும் அவனை பிடிங்க, அவனை அப்பா இங்கே கடுமையாக உழைத்து கொண்டிருக்கோம். செல்வா சிசிக்கு வாழைப்பழம் வாங்கி தராங்கப்பா, தேங்க்ஸ்ப்பா. பக்கத்து டீமா நீங்கள்? எவ்வளோ ப்ரோ கிலோ? ஸோ சந்தோஷோட ஃபுல் எனர்ஜிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பவுலர் வந்து ஃபுல் எஃபோர்ட் போட்டு பவுலிங் போடுறாங்க. ஸோ ஃபுல் எனர்ஜிஸ் வந்து ஒவ்வொரு பால்லையும் போடுறாங்க. இதுதான் இந்த டெடிகேஷன்ஸ் லெவல்ஸ். ஸோ கொஞ்சம் எஃபர்ட்லெஸ்ஸாக கூட பவுலிங் போடலாம், பட் 100% அந்த ஃபுல் ஸ்ட்ரென்த்து அந்த பாடிக்கு ஃபுல் பவர்ஸையும் யூஸ் பண்ணி பவுல் பண்ணுறாங்க. ஸோ நைட்லி பவுல் ஒன்லி 1. So single to end third over. So
So 3 good overs in a row for team Madras. The overall team score மொத்தம் எத்தனை பால்? 5 பால் தான் இங்க வந்திருக்கு. அது கிராஸ் செக் பண்ணிக்கங்க. ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கங்க. சந்தோஷ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவங்க 2 பேர் நடந்து வர அப்படியே கொஞ்சம் பார்த்து ரசிக்கிற மாதிரி இல்லை இல்லையா? ஓகே. Over signals dot ball to end overs. There no change in the score. 17 runs வந்திருக்கு. Loss of 5 wickets. Team in trouble. Team Ganesh friends trouble தான் இருக்காங்க. ஏன்னா ஓப்பனர்ஸ் மணியோட விக்கெட் ஒரு பெரிய இம்பாக்ட். அது பால் நம்பர் 1 வந்து ரிஸ்க்கு. ஸோ அந்த ரிஸ்க்கை வந்து மணியை வச்சு ட்ரை பண்ணாங்க. அதுதான் நான் வந்து இந்த இடத்துல பேச விரும்புகிறேன். வேற ஏதாவது ஒரு ஃப்ரீ பேட்டர்ஸ் வந்து அந்த பாலை ரிஸ்க் எடுக்க வச்சிருக்கணும். ஏன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விக்கெட். முத பாலே வந்து ஹிட்டுக்கு போயிட்டு அந்த விக்கெட்டா விட்டுருந்தாரு. ஓவர் நம்பர் 4 ஃப்ரம் பிரபா. பிரபாவும் ரொம்ப போலிங் வேகமா போட ஆரம்பிச்சாருங்க. முன்னெல்லாம் கொஞ்சம் ஒரு மீடியம் ஃபாஸ்ட் போலரா இருந்தாரு. அப்பத்துலேருந்து ஒரு நல்ல வேகம் போடுவார். வேகமாக தான் போடுறாரு. அப்பத்துலேருந்தே நல்லா போடுவார் வேகமா. இப்போ எனக்கு தெரிஞ்சது இப்போ நான் வேகமாக போடுறத பார்க்குறேன். ரீசெண்ட் டைம்ஸாக போலிங் போடுறது இல்லை. ஆக்சுவலாக அவன் 6 பால்ல எப்படி பார்த்தாலும் ஒரு 3 ஏக்கர் போட்டுருவான். அந்த மாதிரி ஒரு பவுலர் அவன். இப்போல்லாம் ஏன் ஓவர் கொடுக்க மாட்டேங்க ஆர்கியூமெண்ட் பண்ணுறான். நிறைய மேட்ச்சில் பார்த்துருக்கேன் நான். கேப் போட்டு போலிங் போடுறான். அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. நாளா பேட்ஸ்மேன் இருந்தால் கைட்டு சொல்லிடுவேன். To catch is a call, but straight to the man. ரொம்ப முக்கியமான மேட்ச் இந்த போலிங் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. டாப் 5 விக்கெட்ஸை வந்து எடுத்த மாதிரியே தெரியல. ஆனால் ஸ்மூத்தாக 1 by 1 அப்படியே பிளேயர்ஸ் எல்லாரையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. முக்கியமான விக்கெட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. அந்த எனர்ஜியும் வேஸ்ட் பண்ண பாருங்க. ஒரு விக்கெட்டும் செலிப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயம் கூட பண்ணல. அவங்க சைலண்டாக விளையாட இருக்காங்க. பேட்டிங்கும் சரி வெளில போச்சு. போலிங்லையும் சரி பேக்கப் பண்ணுறதுக்கு நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க. போலிங்லையும் பேட்டிங்லையும் எங்கேயாச்சும் ஒரு தப்பு நடந்தால் பேட்டிங் அதில் வந்து சரி பண்ணுவாங்க. பவுலிங்கில் ரன் கொடுத்துட்டாலும் மிச்சம் இருக்க பவுலர்ஸ் வந்து போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டான டீம். யார்கர் நீங்க சொன்னதாமா ஓவருக்கு 3 அதுல 1 தான் நான் பார்த்தேன். அதுவும் சிறப்பான ஒன்னாக இருந்தது. யார்கர் அண்ட் போல்ட் விக்கெட். கவுதுமா மேடை கிட்ட வரவும். இந்த மேட்ச் வின் பண்றவங்க செமிஃபைனல்ஸ்ல டிடிஎஸ் கூட மோதுவாங்க. அதுல வின் பண்றவங்க ஃபைனல்ஸ்ல சென்னை 126 கூட மோதுவாங்க. ஸோ இன்னைக்கு டேல யாரு அந்த வின்னர் ரன்னர் கப்பில் எடுக்க போறாங்க அப்படின்றத பாப்பா சொல்லிட்டேன். ஓவர் நம்பர் 4 சிறப்பாக முடிகிறது 4 ரன்னோட. 4 overs 21 runs ஆல்ரெடி ஒரு -5 வர இருக்காங்க. அதனால 16 ரன்ஸா வந்திருக்கிற ஸ்கோர். இந்த கடைசி ஓவர் இதில் ஒரு பெரிய
டிஃபரன்ஸ் வந்து பேட்டர்ஸ் மேக் பண்ணால் மட்டும்தான் செகண்ட் ஹாஃபில் bowling போடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு grip இருக்கும். ஆர் அதை செய்யலை அப்படின்னா ஸோ செகண்ட் ஹாஃபில் பேட்டிங் சைடுக்கு ரொம்ப ஈஸியான ஜாப்பாக போயிடும் அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ டவுன் த ட்ராக் அதுமே ஒன்று the quicker one. கேட்ச் இஸ் கால் பட் சேஃபா தடுத்துருக்காங்க. ஒரு ரனோட எடுத்திருக்காங்கன்னா ரெண்டா கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்போ சிக்னல் நாட் அவுட் சிக்னல். ஸோ இந்த இன்னிங்ஸை பொறுத்தவரை ஒரே ஒரு மேக்ஸிமம் தான் விளையாடி இருக்காங்க. ஓவரால் டீம் ஸ்கோர் 27-28 வின்னா அப்படின்னா இல்லை, -5. 23 ரன்ஸ் வந்து வின்னிங் டார்கெட். 23 23 ஃப்ரம் 30 balls. அவர் அத்தி வருது இல்லை
மெட்ராஸ் லெவன்ஸ் 23 ரன் அடிச்சா வெற்றி பெறுவாங்க. 5 runs -5 தானப்பா அந்த டார்கெட்டு. ஹலோ ஹலோ சுரேஷடா, அம்பையர்ஸ் இல்ல நல்ல ஷாட் திவாகர் கிட்ட இருந்து. ஒருவன் மட்டுமே. கமெண்ட்ரி பாக்ஸில் இணைகிறார் சுரேஷ் பிடி ஷார். ஷாட்டுங்க பிரபா, ஒரு அற்புதமான ஒரு ஷாட். ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு குரல் வருது, பிரபா நீங்க ஹாஸ்பிட்டல்லே அடிக்கிறீங்க, பால் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு ஷாட்டுங்க. இன்னைக்கு டேல பிரபா வந்து ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேனா R6 கிரவுண்ட்ல செல்வா ஃப்ரெண்ட்ஸ் டோர்னமெண்ட்ல கலக்கிட்டு இருக்காருங்க. 100 ரன்ஸ்க்கு மேல குடிச்சிருக்காரு. தொடர்ந்து 3வது மேட்ச்ல சிறப்பாக ஆடி வரார் பிரபா. மீண்டும் அடிச்சார் ஒரு ஸ்ட்ரைக் திசையில. ஒரு ரன்கள் மட்டுமே பெரும் வாய்ப்பு. தொடர்ந்து 5வது போட்டிகளுக்கு நடுவராக நின்றிருக்கும் அன்பு தம்பி ஸ்மார்ட் சரா ஒரு அற்புதமான ஒரு அம்பையருங்க. அடிச்சிருக்காருங்க, கேட்ச் பெறும் வாய்ப்பில்லை. சந்தோஷ், இந்த காம்போ ஒரு சிறப்பான காம்போங்க. மெட்ராஸ் லயன்ஸ் அணியில் ஓப்பனிங் பவுலர் ஒரு சந்தோஷ், ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பிரபா.
5வது ஆண்டு சில்வா மெமோரியல் கிரிக்கெட் போட்டி சிறப்பான முறையில் நடந்துட்டு வருது. இதை அருமையாக நடத்தி வரும் செல்வா பிரெண்ட்ஸ் அணியினர் வெற்றி பெறும் அணியினருக்கு கோப்பை ரொக்க பரிசு காத்துக் கொண்டிருக்கிறது. அடிச்சிருக்காங்க மிட் விக்கெட்ல ஒரு ரன்னில் மட்டுமே. ஈஸி டார்கெட் கொஞ்சம் பொறுமையா விளையாடுறாங்க. ஒரு ஓவர் முடிவில் மெட்ராஸ் லெவன்ஸ் அணி எண்ணிக்கை 10 ரன்கள். விக்கெட் லாஸ் இல்லாம நோ லாஸ்க்கு 10 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க டீம் மெட்ராஸ் லெவன்ஸ். கடந்த ஆண்டின் வின்னர்ஸ் டீம் மெட்ராஸ் லெவன்ஸ். இந்த முறையும் இன்னும் 2 போட்டிகள் மட்டுமே அவர்கள் முன்னிலையில் இருக்கிறது. என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம். ப்ரோ bowler நேம் 12th மேன் எங்க? ஜேஎஃப்சிசில இருந்து அபி அடிச்சாருங்க 6 ரன்கள். அற்புதமான ஒரு ஷாட் ஆஃப் சைடு திசையில் 6 ரன்கள். இன்னும் 7 ரன்கள் அடித்தால் மெட்ராஸ் லெவன்ஸ் அணி வெற்றி பெறுவார்கள். மீண்டும் அடிச்சாருங்க. கேட்ச் பெறும் வாய்ப்பா இல்ல அம்பையர்ஸ் கால். 4 ரன்கள். இன்னும் 3 ரன்கள் மட்டுமே தேவை. 6 அடித்து ஆட்டத்தை முடிப்பாரா பிரபா? சொன்ன மாதிரி அடிச்சாருங்க 6 ரன்கள். ஒரு அற்புதமான ஒரு பேட்டிங் மெட்ராஸ் லெவன்ஸ் அணியினர். இந்த ஆட்டத்தின் ஆட்ட நாயகன் விருது யாருக்கென்று இன்னும் சற்று நேரத்தில் பார்ப்போம்.